இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிக் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளிக் ஒர்க்னால் என்னென்னா நம்ம ஒரு கிளாத்தை எடுத்து ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி அதை ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் அப்ளிக் ஒர்க்கு. இதுக்கும் நம்ம ஷோல்டர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் இதுக்கு நான் என்ன கிளாத் எடுத்துருக்கேன்னா ஆர்கான்ஸா கிளாத் எடுத்திருக்கேன். அதை நான் எப்போது போல் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு கட் ஒர்க் பண்ணும்போது தான் ஷோல்டர் மிஷின் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஹார்ட் ஷேப்போ ரவுண்ட் ஷேப்போ எதுனாலும் ட்ரா பண்ணி பண்ணலாம். நான் இந்த உட்டன் பேஸஸில் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு எல்லாமே கிடைக்கும். பட்டர்ஃப்ளை ஷேப்பெல்லாம் அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். அதில் நான் பண்ணுறேன். இதில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹார்ட்டை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். இது நம்ம ஷோல்டர் மிஷினை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பக்கத்தில் குட்டி பிள்ளைகள் யாரையும் வைக்கக்கூடாது. ஷோல்டர் மிஷின் 5 மினிட்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நல்ல ஹீட் ஏறும். ஹீட் ஏறினா தான் நம்மளுக்கு கட் ஆகும் கிளாத்து, இல்லைன்னா கட் ஆகாது. நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துக்காங்க. நம்ம கட் பண்ணி பாருங்கள். கிளாத்தில் கட் ஆனால் கட் ஆகும், இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நான் 2 ஹார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்ளிக் ஒர்க் பண்ணதுக்காண்டி. அதே ஷோல்டர் மிஷினை வச்சு கட் ஒர்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஹார்ட்டையும் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஹார்ட்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். P7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் கிளாத்தில் ஒட்டிக்கிட்டேன். இன்னொரு கிளாத்தையும் அதுக்கு மேலே இன்னொரு ஹார்ட்டையும் அதே மாதிரி P7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ ஒட்டிட்டு சும்மா நம்ம அப்படி விட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த ஹார்ட்டை சுற்றி நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் நம்ம எதை வச்சுனாலும் கொடுக்கலாம். ஒரு பால் பீடை வச்சு கொடுக்கலாம், இல்லைனா கலர்ஃபுல் கிளிப் ஸ்டோன் வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் குட்டியாக டியூப் பீட் இருக்கும்ல, அந்த டியூப் பீடை வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்குறேன். இதுதான் நம்மளுக்கு அப்ளிக் ஒர்க்கு. ஒரு கிளாத்து, ஒரு சாரியில் ஏதாச்சும் ஒரு டிசைன் இருக்கும், அதில் நம்ம கிளாத்தில் ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறது தான் அப்ளிக் ஒர்க்கு. நம்ம ஷோல்டர் மிஷின் யூஸ் பண்ணாமலும் இந்த ஒர்க்கு பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம சிசரை வச்சு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷோல்டர் மிஷினை வச்சு பண்ணுறது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வரும். அங்கங்கே பிசுறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஷோல்டரிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக இருந்துக்காங்க. அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையை வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பாருங்கள், இந்த அவுட்லைன் எல்லாம் 2 ஹார்ட்டுக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு, இதுக்கப்புறமா அந்த ஹார்ட்டை அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. நம்ம சென்டரில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸோ ஏதாச்சும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் இதுக்கு என்ன பண்ணுறோம்னா கிளிப் ஸ்டோன் வச்சு தான் இதுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். P7000 க்ளூவை சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்டில் அதுக்கு மேலே ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனை வச்சு நல்லா ஸ்டிஃபாக அமுக்கி விட்டுக்கிட்டேன். இது 2 பக்கமும் சென்டரில் ஒயிட் கலர்